அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சசாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃபன் தான் எப்படி பண்ணலாம் அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் மாவு இல்லை அப்படின்னா என்ன தான் செய்கிறது அப்படின்னு யோசிச்சுட்ருப்பீங்க இல்லையா? இந்த பொருள் இருந்தாலே போதும், சட்டுன்னு செஞ்சிடலாம். சூப்பராக இருக்கும், நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. ஒரு 15 நிமிஷம் போதும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குல்ல, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி, சாம்பார் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. இப்போ வாங்கிட்டு போகலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது 1 கப் கோதுமை மாவு, 3 சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு, 1 கேரட் எடுத்திருக்கேன். நம்ம காமிச்ச உருளைக்கிழங்கை தோல்லாம் சீவிட்டு ரஃப்பாக இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இது சின்ன சைஸ் அப்படின்றதுனால 3 எடுத்திருக்கேங்க. நல்ல பெரிய உருளைக்கிழங்கு அப்படின்னா 1 போதும். இந்த உருளைக்கிழங்கை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், அரைச்சிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்ம அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன், இதில் நம்ம சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு அரைச்சி சேர்க்கறனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, வித்தியாசமாகவும் இருக்கும். சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தாலும் 1 கப் கோதுமை மாவு, அதை நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம சேர்த்துட்டோம். இதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், ரஃபாக தான் கட் பண்ணியிருக்கேன், அதையும் நம்ம சேர்த்தாச்சு. நான் கேரட் துருவி எடுத்திருக்கேங்க. நம்ம எடுத்திருந்தாலும் ஒரு கேரட், அதை நான் துருவி எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி சேர்க்க போகிறது என்னென்னா, தயிர் சேர்க்க போகிறோம். ரொம்ப புளிக்காத தயிராக இருக்கணும். ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க. ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிச்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் இஞ்சி கட் பண்ணி சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம், நான் சேர்க்கலை. இதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கரம் மசாலா தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்தாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கோம், அதுக்கப்புறம் தயிரும் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் தண்ணி சேர்க்க வேணாம். கலந்து விட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கலந்து விட்டாச்சு. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாவு அடை மாவு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல், அடை மாவுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், கலந்து விட்டாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இது அப்படியே ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க, உடனே தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். இப்போ வாங்க அடுப்பக்கம் போகலாம். அடுப்பில் கல் சூடு பண்ண வச்சுட்டேங்க. கல்லும் சூடாயிடுச்சு. எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். இது ரொம்ப மெலிசாக போட்டால் நல்லா இருக்காது, கொஞ்சம் குண்டாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஊத்தப்பம் மாதிரி தான் போடணும், அப்போ தான் நல்லாயிருக்குங்க. கொஞ்சம் குண்டாக போட்டாலுமே நல்லா கிறிஸ்பாக இருக்கும். உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் நல்லா கிறிஸ்பாகவே இருக்கும். டக்குன்னு செஞ்சிடலாங்க. எண்ணெய் ஊற்றுறேன். இதுக்கு தேங்காய் சட்னி, சாம்பார் எல்லாமே சூப்பராக இருக்கும். இது அப்படியே சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க. ஒரு பக்கம் வெந்துருச்சு. நம்ம இதை திருப்பி போட போகிறோம். திருப்பி போடலாம். திருப்பி போட்டாச்சு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பாக வந்திருக்குன்னு. அந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். வெந்துருச்சு, எடுத்துடலாம். சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோஸும் இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.